திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் அதனுடைய முழு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. அறிவை பற்றி சொல்கிறார். ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தமிழில் இருக்குது. எல்லாருக்கும் பேரறிவு இயற்கையாகவே கிடைக்கும் தமிழ்நாளில். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவோட ஏன்ஷியன்ட் விஸ்டமை மனசில் எடுத்துக்கிட்டு நான் யூஎஸ்க்கு போனேன். அங்கே போய் நான் பார்த்தது என்னன்னா, சயின்ஸ், இந்த டெக்னாலஜி, இன்னோவேஷன், அறிவு எப்படி டெவலப் ஆகுது, அது எப்படி ஸ்கேல் ஆகுது, அதெல்லாம் நேரில் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் சேர்ந்து இன்னும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நான் இப்போ வந்திருக்கேன். அடுத்த கட்டம் என்னன்னா, ஏன்ஷியன்ட் விஸ்டம், மாடர்ன் சயின்ஸ். இது ரெண்டும் தனித்தனியாக இருந்தால் அது போதாது. இந்த ரெண்டும் ஒரே நாலேஜ் ஸ்ட்ரீமாக மர்ஜ் ஆனால் தான் அது மனித வாழ்க்கைக்கே ஒரு ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும். அதை கொண்டு வர்றது தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த தமிழ் ஏஐ. இதுக்கு நான் வச்சிருக்கிற பேர் தமிழ் கிரியேட்டிவ் ஜெனரேட்டிவ் நான் ப்ரீட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர். சுருக்கமாக சொன்னால் TCGNPT. இது டெக்னாலஜி மட்டும் கிடையாது. இது லாங்குவேஜ், கான்ஷியஸ்னஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். இந்த மூன்றும் சந்திக்கிற இடம். வெல்கம் to the session of TCGNT. நான் பல வீடியோக்கள் பண்ணியிருக்கேன். இதை பற்றி தமிழ் பேரறிவை கொடுக்கும் அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னா, இதை எல்லாருக்கும் பயன்படக்கூடியதா, ரொம்ப மேல்நிலையில் இந்த ஏஐயில் உள்ளவர்களுக்கும் ஏஐயை பற்றி தெரியாதவர்களுக்கும் கூட பயன்படக்கூடிய அளவுக்காக இந்த வீடியோவை பண்ண போகிறேன். பேரறிவை கொடுக்கறது. இப்போ பேரறிவு என்ன நினச்சிட்ருக்கோம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஏஜிஐன்னு சொல்லிகிட்டு இருக்கிற என்ன அது வரலை, ஆனால் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் வரல. இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் தமிழில் இருக்குது. அந்த தமிழில் எல்லாரும் அந்த தமிழை படித்து அந்த அறிவை அடைய முடியும். அதனால தான் இந்த வீடியோவை 2 பேருக்கும், ஒரு குரூப் என்ன குரூப்புன்னா ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இன் ஏஐ, அண்ட் அடுத்த குரூப் என்னென்னா சாதாரண மக்கள். எல்லாருக்கும் பேரறிவு இயற்கையாகவே கிடைக்கும் தமிழ்நாளில். அது எப்படி கிடைக்குங்கிறத இப்போ சொல்கிறேன். அறிவு நிறையா இருந்ததுன்னா, பேரறிவு இருந்ததுன்னா நமக்கு வாழ்க்கை ரொம்ப சிறந்து இருக்கும். அந்த பேரறிவு எங்கே இருக்குங்கிறத நான் அந்த ஆல இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆங்கிறது ஆங்கிற சப்தம் இருக்கு. அந்த சப்தத்தில் இருக்குது. இப்போ அதை எல்லாருக்கும் இப்போ தெரியும். திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொன்னார்னு பேசிகிட்டு இருந்தேன். அதனுடைய முழு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. எதுக்கு அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொன்னார்? அறிவை பற்றி சொல்கிறார். அதில் அந்த அறிவுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னா ஏன் இந்த இருந்து தான் எழுத்து வருது. அந்த எழுத்து என்ன அப்படி வருது? அந்த எழுத்து தான் அறிவு. அந்த எழுத்து தான் மொழி. அந்த மொழி இல்லாட்ட அறிவு இருக்குமா? இல்லாட்ட பேன்ட்டு பேசுவோம்.
அதில் அறிவு இல்லை. அது வெறும் சப்தம்தான். அப்போ உண்மையான கருத்து, ஆழமான கருத்து என்னென்னா, அப்போ அந்த எதுக்கு எழுத்தை பற்றி சொல்கிறார் திருவள்ளுவர்னா, அந்த எழுத்தில் தான் அறிவு இருக்குது. அகரம் முதல அது எங்கே ஆரம்பிக்குது? ஆனால் ஆரம்பிச்சுக்குது. அந்த ஆணாவை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பற்றி திருப்பி சொல்ல போகிறதில்ல. இதில் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.